பண்றாங்க. இதுக்கப்புறம் என்னலாம் நடக்குது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் வந்துட்டு கதையா மாறுது. ஏன்னா ட்ரெய்லர்லயே பார்த்திருப்போம். ஒன் பாடி ஃபோர் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில டெட் பாடியா நடிச்சிருக்க பிரபுதேவா வந்துட்டு அவரோட ஃப்ளெக்ஸிபிலிட்டி பாடி எவ்வளோ ஃப்ளெக்சிபிள்ன்றத வந்துட்டு படம் ஃபுல்லா காட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அவரோட நடிப்பும் நீட்டா தான் இருந்தது. என்ன பிரபுதேவா மாஸ்டர் படம்னாலே நம்ம வந்துட்டு பாட்டு இருக்கும். அதுக்கேத்த மாரி நம்ம எதிர்பார்த்து போனோம்னா, அந்த ஒரு ட்ரீட் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டெட் பாடியாவே கதை ஃபுல்லா வந்துட்டு நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். கூடவே மடோனா செபஸ்டியன் கேரளா ஆக்ட்ரஸ் லியோல கூட நடிச்சிருந்தாங்க. ஸோ இவங்களோட நடிப்பும் டீசென்ட்டா இருந்ததுன்னு தான் சொல்லணும். அபிராமி அண்ட் எம்.எஸ். பாஸ்கர் இவங்களோட நடிப்பும் ரொம்பவே கதைய வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப டல் ஆனாலும், இவங்க கொஞ்சம் நடிப்புல மேட்ச் பண்ணிட்டே வந்தாங்கன்னு தான் சொல்லணும். கூடவே நம்ம பார்த்தோம்னா, எம்.எஸ். பாஸ்கர் அவர்களோட நடிப்பாகட்டும், இந்த பக்கம் யோகி பாபு பண்ற காமெடி ஆகட்டும், ஏன்னா சர்ச் ஃபாதரா வராரு. ஸோ கம்ப்ளீட் 1 ஆர் 2 டேலயே அவரோட ஷூட்டே முடிச்சுட்டாங்க போல. ஸோ அந்த மாரி தான்